ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஞ்சநேயருக்கு பூஜை போட்டோம். சத்தியம்மா ஆஞ்சநேயர் அதை கழிச்சு நிறுத்திக்கிறோம். எல்லாம் கோயிலான விநாயகர் இருக்கணும். அதனால் விநாயகர் வச்சோம். 48 நாள் விரதானத்தில் இருந்துச்சு. விநாயகர் வச்சுக்கிறோம். ஆண்டவா, இந்த பக்கம் மண்ணு கொட்டிக்கிறோம். இதெல்லாம் பள்ளமாக்குது, மண்ணு கொட்டணும். யாரோ வேற கோயிலுக்கு கொடுத்தாங்க விநாயகர் முருகர், அவங்க வைக்கல. நம்ம 48 நாள் விரதானத்தில் வச்சு நம்ம நேற்று தான் ஞாயிற்றுக்கிழமை 11:30 மேலே 11:45 வச்சு ராகு காலம் வந்துட்டு போகுதுன்னு ஒரு 3 மணிக்கு பூஜை முடிச்சிட்டோம். இது 2 ஒன்றாக்கணுன்னு அதான் வேறு கோயிலுக்கு வாங்கிக்கோனாங்களே, சித்தையா கோயிலுக்கு. விநாயகர் முருகா அரோஹரா, வேல்முருகர் கரோரா. இந்த மாதிரி இது துளசி தையா கொஞ்சம் பெருமண்டை இருக்கிறதுனால மூஞ்சி தமிழில் முருகா. இந்த மாதிரி முருகர், அந்த விநாயகர், இந்த முருகர் 2 பக்கம். நம்ம சின்ன கிளிக்கரி ஆஞ்சநேயர் கோயிலான விநாயகர் முருகர் இருக்கிறாரு. நம்ம வட்டாரப்பள்ளியும் ஆஞ்சநேயர் கோயிலாண்டா விநாயகர் முருகர் இருக்கிறாரு. அதனால் இது பண்டப்பள்ளியாண்டும் இந்த விநாயகர் முருகர் வந்து சேர்ந்துட்டார். இந்த கோயிலாண்டும் குறையெல்லாம் சேர்ந்துட்டார். ஆண்டவா, 200 வருஷமாக சத்தியமாக ஆஞ்சநேயர் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு தனியாக அந்த விநாயகர் முருகர் வந்தாங்க. ஆண்டவா, இந்த அக்னி குண்டம் இது 3 நாளைக்கு 5 நாளைக்கு வேணுமா. நம்ம இந்த மாதிரி அக்னி குண்டு போட்டுன்னுக்குறோம். எவ்வளோ விறகு ஆகுது. அங்கேயும் பச்சை விறகு தான் போடுறோம். பச்சை விறகு கூட அந்த பகலில் இந்த காற்றுக்கு உள்ளே சுற்று. அங்கங்கே அக்னி குண்டத்தில் பட்டை போடுறாங்க. நம்ம ஏதோ சின்ன பீஸு போட்டோம். நம்ம நாள் முடிஞ்சிருந்து கடவுள் கொத்தாருன்னா நெல் பட்டை